ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கார கொழுக்கட்டை ஈஸியாக நல்லா டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்லேயே ரெடி பண்ண அரிசி மாவு யூஸ் பண்ணி இந்த கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த மாவு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது நான் டிஃபன் டைமுக்கு செஞ்சதுனால வெங்காயம் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இதுவே நம்ம பூஜைக்கெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் வெங்காயம் சேர்க்காமல் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். 1.5 கப் தண்ணியும் தேவைப்படாது. சில அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு மாறும். அதனால் நம்ம 1.5 கப் தண்ணி சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இதோட கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். இதோட வாசனைக்காக ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக பிடிக்குன்னா பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவை இந்த சூட்லேயே லேசாக பரட்டி விட்டால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இந்த தண்ணியிலே மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் மாவோடு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரே டைமில் எல்லா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. அப்புறம் தண்ணி அளவு அதிகமாகி மாவு கொழகொழப்பாயிரும். இப்போ கலந்து விடும்போதே மாவு கையில் பிடிச்சி பார்த்துக்கலாம். கொழுக்கட்டை பிடிக்க வர்றதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துனா போதும். எனக்கு 1 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டிருக்குது. இது ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரியெல்லாம் பிசைய வேண்டியதில்லை. இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு மாவு கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ண வச்சிடலாம். தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கொழுக்கட்டை எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சு பிடிக்கக்கூடாது, அப்போ ஹார்ட் ஆயிரும். இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம உருண்டைகளாகவும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையுமே கொழுக்கட்டையாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாயிருச்சு. இப்போ இதை நம்ம வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். நம்ம தண்ணி சூடானதுக்கப்புறம் வைக்கிறதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 7-8 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இது மூடி வச்சிடலாம், வேகட்டும். அவ்வளோதான், கார கொழுக்கட்டை சூப்பராக வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்பூன் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அதில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுனாலே கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நம்ம சாயங்காலம் டீ டைம் ஸ்நாக்காகவும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.